தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் எம்பியுமான விஸ்வநாதன் விலகியிருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது காணலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் ஒரு வகையிலே ஒரு காங்கிரஸ் இயக்கமாகத்தான் மக்கள் கருதுகிறார்கள். காலம் காலமாக காங்கிரஸ் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளம் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று இந்த தமிழர்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு உரிமை குரல் அதுதான். ஆக ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுக்கும் தன்னுடைய கொள்கையில் முக்கியமானது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பதுதான். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்கிற லட்சிய உணர்வோடு தான் அவர்கள் அந்த இயக்கத்தை நாங்கள் எல்லாம் தொடங்கினோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியில் மக்கள் தலைவர் மூப்பனார் பெருந்தலைவர் காமராஜருடைய படம் பொறிக்கப்பட்டு தான் அந்த கொடியை கூட அறிமுகப்படுத்தினோம். ஆக காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொன்ன தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்பதில் துளி கூட ஒரு இம்மி அளவு கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறோம்.